நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். Pratibha, don't be afraid. Be happy always. Dr. Gangadharan is my friend. He told me everything about you. You'll get up in 3 months. After 3 months, you can practice for Olympics. Please? Okay, doctor. டாக்டர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க கண்டிப்பா எழுந்திருப்பீங்க. அப்புறம் நீங்க இந்த அமெரிக்காவை ஃபுல்லா சுத்தி பார்க்க போறீங்க. என்ன ராஜேஸ்வரி? ஆமா, பிரதீபா ஊருக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டு இருப்பா. அவர் பிரே இஸ் ஆல்வேஸ் வித் யூ. Oh, nice improvement. Continue all the medication. Yes, doctor. Yeah. Now give her an injection. Okay. Bye, Pratibha, sweetheart. Bye, Rajeshwari. Okay, sir. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. இனி பயப்படவே தேவையில்லை. நாம நினைக்கிறபடி நல்லாவே உடம்பு சரியாயிடும். நாம கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாம் பாடி நல்லா அக்செப்ட் பண்ணிக்குது. இதை நம்ம அப்பவே ட்ரை பண்ணியிருந்தா நீங்க வீல் சேர்ல இருந்திருக்க வேண்டியதே இல்லை. See you. ஓகேவா? நீங்க சீக்கிரமாவே குணமாயிடுவீங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த யாரோ நோயாளியா திரும்ப போனதில்லை. குட் மார்னிங். பிரதீபா கண்டிப்பா எழுந்து நடப்பாங்கன்னு டாக்டர் சொல்றாரு. டவுட்டே வேண்டாம். இவ்வளவு நாள் அவங்க வீல் சேர்ல இருந்திருக்கவே தேவையில்லை. அவங்க போன்ஸ் எல்லாம் இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு முன்னாடியே அவங்க வந்திருக்கணும். ஐசக் தான் அப்பவே வர வேண்டாம் நீங்க தடுத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு என்னவோ ரகசிய திட்டம் இருக்கு. ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? இட்ஸ் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன். பிரதீபா கண்டிப்பா தேற போறதே இல்ல. நம்ம ட்ரீட்மெண்டே பண்ணாம மல்லிகா மேடம் கொடுக்கற பணத்தை வச்சு நம்ம சங்கத்தோட அசெட்ஸ் அதிகமாக்கி இருக்கலாம். ஐசக், நீ அமெரிக்க தமிழர்களோட பேரையே கெடுத்துருவியே. நம்ம ஹெல்த் ஆர்கனைசேஷன் பணத்தை பிரதானமா நினைக்கிற அமைப்பு கிடையாது. அடுத்த கமிட்டியில உன்னையே தூக்குறோம். எதுக்கு? அதை அடுத்த கமிட்டியில புரிஞ்சுக்குவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா டாக்டர் 1 minute. மல்லிகா மேடம்கிட்ட என்ன சொல்றது? நீங்க என்கிட்ட கேட்ட மொத்த பணத்தையும் நான் டாலர்ஸா உங்க அக்கவுண்ட்டுக்கு அனுப்பிட்டேன். அக்ரிமெண்ட் தெரியும்ல? தெரியும். பிரதீபா திரும்ப வரக்கூடாது. ஒருவேளை அவங்க வந்தாலும் அவங்க உடம்பு அசையவே கூடாது. மேடம் தான். ஹலோ, என்னாச்சு ஐசக்? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பிரதீபா திரும்ப வரமாட்டாங்க. அதுக்கான வேலையெல்லாம் நான் செஞ்சிட்டேன். ஓகே. அப்புறம் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளோன்னு மெசேஜ் பண்ணுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க மேடம், தேங்க்யூ. என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களா?
எல்லா கனவும் நடக்க தான் போகுது. எனக்கு தெரியும், வீட்டை பத்தி தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. டாக்டர் சொன்னது கேட்டுச்சா? நீங்க சீக்கிரமாவே குணமாயிடுவீங்களா. தைரியமா இருங்க. உங்க ஊர்ல இருந்து சில ஹாப்பி நியூஸ்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு அஞ்சனாவை தான் ரொம்ப பிடிக்கும்ல? புது ஹாப்பி நியூஸ் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க பாட்டி ஆக போறீங்க. அஞ்சனாவுக்கு குழந்தை உண்டாயிருக்கான். அஞ்சனாவோட பிரசவத்துக்கு முன்னாடி அங்க போயிடலாம், சரியா? நான் போயிட்டு வரேன். நர்ஸ் இங்க அனுப்பி வைக்கிறேன். ஓகே. அஞ்சனாவும் மனுவும் சாப்பிட்டாங்களா? இல்ல, அஞ்சனா எங்க? குழந்தை கூட இருக்கிறா. இதெல்லாம் எனக்கு சரியா படல சுஜா. அந்த குழந்தைய காரணம் காட்டி அலீனா அடிக்கடி இங்க வரா. ஆனா அஞ்சனாவுக்கு தான் பாவம் அது எதுவுமே தெரியல. என்ன பண்றது? அவளுக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது. நான் அஞ்சனா கிட்ட சொன்னேன், பிரெக்னெண்டா இருக்கும்போது இப்படி குழந்தைய தூக்கி கொஞ்சம் கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் அலினா அதை கேட்டு என்ன திட்டினா. அலினா ரொம்ப நல்லவன்னு அஞ்சனா நம்பிக்கிட்டு இருக்கிறா. இது யாருன்னு தெரியுமா உனக்கு? மல்லிகாமா? இல்ல, இது என் பாட்டி. உன் பாட்டியா? இங்க என்னோட பாட்டி தான். சரிம்மா. மனு எங்க? இன்னும் வரலையா? வந்துட்டாரு, படுத்துட்டாரு. அவன் இன்னும் சாப்பிடலையேம்மா? நான் கேட்டேன், வெளியில எங்கேயோ பார்ட்டியில சாப்பிட்டேன்னு சொன்னாரு. என்ன ஏதுன்னு கேட்கலையா? கேட்டதுக்கு இவ்வளவுதான் சொன்னாரு. திரும்ப திரும்ப கேட்க எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. கேட்கதானே செய்யணும். புருஷன் எங்க போயிட்டு வராருன்னு பொண்டாட்டிக்கு தெரியணும்ல. பொண்டாட்டியா வேற யாராவது இருப்பாங்களோ என்னவோ. நான் திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேட்டா திரும்பவும் அடிதான் வாங்கணும். சொந்தமா யோசிக்கிற அறிவெல்லாம் இருக்குல்ல. இந்த வண்டி எவ்வளவு தூரம் போகும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல இறங்கி தானே ஆகணும். நீ வா செல்லம், வா சாப்பிடலாமா? இவளுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கா என்ன? தெரியலையே. இவ பேசுறத பார்த்தா மனுவை சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. எழுந்துட்டீங்களா? வந்ததும் நீங்க பாட்டுக்கு படுத்துட்டீங்க. அர்ஜென்ட்டா ஒரு மெயில் அனுப்பணும், அதான். ஆமா, என்ன இப்பவே குழந்தையோட விளையாடுற? அனுக்குட்டி இன்னைக்கு இங்க தான் தூங்க போறா. ஏன், எதுக்கு? பாப்பா இன்னைக்கு நம்ம கூட ஸ்டே பண்ண போறா. அப்படிதானே அனு? ஆமா. நீ எதுக்காக இப்ப இவளை இங்க தங்க சொன்ன? அவ கூடவே அனுப்பி வச்சிருக்க வேண்டியதானே? உயிரை வாங்கறதுக்குனே வந்திருக்கு. அப்பா என்ன திட்டாங்க, நான் இப்ப அழப் போறேன். குழந்தைங்க கிட்ட இப்படிதான் பேசுறதா? நம்ம குழந்தைகிட்டயும் இப்படிதான் நடந்துப்பீங்களா? உனக்கு என்ன வேணுமோ பண்ணு.
வா செல்லக்குட்டி, வா வா வா, நம்ம தூங்கலாம். நம்ம தூங்கலாம். தூங்கும் போது உனக்கு நான் ஜாலியா கதை சொல்றேன், சரியா? உட்காருடா. முதல்ல ஸ்லிப்பரை கட்டுவோமா? இப்ப நம்ம படுக்கலாமா? வா. குடு, குதிரைய குடு. நான் உனக்கு குதிரை கதை சொல்லி தரேன், சரியா? கதையை கேட்டுட்டு அப்படியே தூங்கணும். ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருந்தாளாம், ராஜகுமாரி. பார்க்க உன்ன மாதிரியே இருப்பாளாம். அந்த ராஜகுமாரிக்கு பிறந்த நாள் வந்துச்சான். நிறைய நாடுகள்ல இருந்து நிறைய ராஜாக்கள் பரிசோட அவளை பார்க்க வந்தாங்களாம். ஒவ்வொரு ராஜாவும் ஒவ்வொரு கிஃப்ட கொடுத்தாங்களாம். ஆனா ஒரு ராஜா கொடுத்தது மரக்குதிரை. மத்த ராஜாக்கள் எல்லாம் கிண்டல் பண்ணாங்களாம், மரக்குதிரையான்னு. ஆனா அது ஒரு பறக்கிற குதிரை. என்னது தொல்லையா போச்சு? சொல்லு, எதுக்கு இப்ப கால் பண்ண? நம்ம பொண்ணு அங்கதான் இருக்கான், அத சொல்லதான் கூப்பிட்டேன். நம்ம பொண்ணு இல்ல, உன் பொண்ணு. நான் இப்போ அங்க வந்து உன்னோட பொண்ணு நிரூபிக்கவா? வைடி போன. யார் கால் பண்ணா? கம்பெனியோட யூனியன் தலைவர். அவங்க எதுக்காக இந்த டைம்ல கால் பண்றாங்க? அதைத்தான் நானும் கேட்டேன். நான் அடிக்கடி ஒரு கதையை சொல்லணும்னு ஆசைப்படுவேன். நான் சின்ன வயசுல பார்த்த ஒரு நாடகத்தோட கதை. நாடகத்தோட பேரு யாரையும் காயப்படுத்தாத. ஒரு சாதாரண கம்பெனி ஸ்டாஃப் அந்த கம்பெனியோட இன்ஜினியர்னு போய் சொல்லி ஒரு டாக்டரை லவ் பண்றாப்ல. அந்த பொய்ய காப்பாத்துறதுக்காக திரும்பவும் புது புது பொய்கள் சொல்ல வேண்டியது வந்துச்சு. கடைசியில அதுக்காக கொலை கூட பண்ண வேண்டியது வந்துச்சு. பொண்டாட்டியே எழுந்துட்டாரு. இது எதுக்காக இப்ப என்கிட்ட சொல்ற? நிறைய கதைகள் நமக்கு வாழ்க்கை பாடமா மாறும், அதுக்காக தான்.
இந்தாங்கம்மா. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங். செல்லக்குட்டி, பாட்டிக்காக ஒரு டான்ஸ் ஆடி காட்டுறியா? காட்டுமா. ஆடு ஆடு. இங்க வா செல்லம். வா வா. பாட்டிக்கு டான்ஸ் பிடிச்சிருக்கான்னு கேளு. பாட்டி, நான் ஆடின டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ். இன்னும் குழந்தைய வந்து கூட்டிட்டு போலையா? 2 நாள் இங்க இருக்கட்டுமே. உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? இருந்தாலும் ஆதிரா வர வரைக்கும் இவ இங்க ஜாலியா இருக்கட்டும். நான் ஒரு விஷயத்த கேட்க மறந்துட்டேன். இன்னைக்கு தானம்மா உன்னோட செக்அப் டேட். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? ஆமா, நான் ரெடியாக போறேன். இவளுக்கு கொஞ்சம் டாய்ஸும் வாங்கணும். அஞ்சனா, நான் இப்படி சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. இந்த குழந்தையோட நீ இந்த அளவுக்கு அட்டாச்மெண்டா இருக்காத. சில நேரம் பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது உன்னோட இந்த சிச்சுவேஷனுக்கு நல்லதில்ல. சரிதாம்மா, ஆனா இவளை அப்படி அனுப்பி வைக்க எனக்கு மனசு வரல. நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலையா? சீக்கிரம் போய் ரெடி ஆகு. மனு வெயிட் பண்ணிட்டு இருப்பான்ல. வெயிட் பண்றதா? அந்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நீ வாமா. வா வா. காலையிலேயே அபசகனமா ஆரம்பிச்சிட்டா. ஹலோ. குட் மார்னிங். சொன்னா குட் மார்னிங் அர்த்தமா? நேத்து அனு அவளோட அப்பாவோட தூங்கினான்னு கேள்விப்பட்டேன். சந்தோஷம். இனி அணுக்குட்டியும் அணுக்குட்டியோட அப்பாவும் அம்மாவும் ஒன்னா படுத்து தூங்குற நாள் வரும். அதுவும் சீக்கிரமா நடக்கும். காலங்காத்தால என்ன வேணும் உனக்கு? சந்தோஷமா ஒரு முத்தம் கொடுறா. ஓடி. உன் இஷ்டத்துக்குலாம் ஆட என்னால முடியாது. வாடி பொடின்னு கூப்பிடுறதுக்கு நீ யாரா? ஓ, கணவன். அத நான் மறந்துட்டேன். அலீனா, என்ன விஷயம்னு ஓப்பனா சொல்லிடு. நீ உடனே என் வீட்டுக்கு வரணும். உடனே வா. சரி, வரும்போது நம்ம பாப்பாவையும் கூட்டிட்டு வந்துரு. நான் இப்படி ஆர்டர் போடுறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான்டா. அது வரைக்கும் பொறுத்துக்கும். சரி, வரேன். வா. குட்டி, நீ இப்படி உட்காரு. நல்லா உட்காரு. இது என்னதுன்னு பாரு. இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்னதுன்னு நீயே கேட்டு பாரு. கேளு, என்னன்னு கேளு. கேளுடா. நான் இப்ப வந்துடுறேன். நீ விளையாடிக்கிட்டே இரு. எங்க போறீங்க? அனுப்பு கால் பண்ணியிருந்தான். அவசரமா என்ன பார்க்கணுமா? என்ன அவசரமா? அதுவா, அது கம்பெனி விஷயம்.
இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிறத மறந்துட்டீங்களா? ஐயோ, அதை நான் மறந்தே போயிட்டேன். மறக்கக்கூடிய விஷயமா இது? நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஓகே தான், ஆனா கம்பெனி விஷயமும் முக்கியம் இல்ல. இது இல்ல, வேணா டாக்டர் நாளைக்கு போய் பார்க்கலாமே. இன்னைக்கு தான் அவங்க வர சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அம்மாவையோ இல்லை சுஜாவையோ கூட்டிட்டு போயிட. அதை நான் பாத்துக்கிறேன். என் குழந்தையோட விஷயம் தானே. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். காலையில ஆதிரா கால் பண்ணியிருந்தா, நீ அப்ப பாத்ரூம்ல இருந்த, அனுமையும் கூட்டிட்டு வர சொன்ன. நான் ஆதிரா கிட்ட பேசிக்கிறேன், நீ வாடாமா. இல்ல இல்ல வேண்டாம், நான் போகும்போது கூட்டிட்டு போய்க்கிறேன். நாம இப்ப எங்க போறோம்பா? ஒரு இடத்துக்கு போறோம். விளையாடவா? ஆமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.